ஹாய் ஹலோ அனைவருக்கும் மதிய வணக்கம். இன்று மகளிர் தினம். ஸோ எல்லா பெண்களுக்கும், எல்லா தாய்மார்களுக்கும், எல்லாருக்கும் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்கள். பெண்கள் நாட்டின் கண்கள் அப்படின்றாங்க. ஆனால் பெண்களை பாதி பேரை மதிக்கிறதே இல்லை. எல்லாரையும் சொல்லலை, இருக்கிறவங்கள மட்டும்தான் சொல்கிறேன். அதாவது மதிக்கிறவங்கள பற்றி மட்டும்தான் நான் பேசுகிறேன், மதிக்காதவங்களை பற்றி மட்டும்தான் நான் பேசுகிறேன். ஒரு பெண் எப்போ ஒரு ஆணை முழுமையாக நம்புகிறாளோ அப்பத்துலேருந்து அந்த ஆண் அந்த பெண்ணை எப்படி வச்சு பார்க்கணுமோ அப்படி வச்சு பார்க்கணும். ஆனால் நம்மளில் பாதி பேர் நமக்கு கிடைத்த அடிமைகள் அப்படின்ற மாதிரி வச்சு ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ இன்னும் உள்ள ஜென்ரேஷனில் தயவுசெய்து இந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க. இருக்காங்க, தவறான பெண்களும் இருக்காங்க, தவறான ஆண்களும் இருக்காங்க. நான் எல்லாரையுமே குறை சொல்லலை. நம்மக்கிட்ட அன்பாக இருக்காங்கன்னா நம்மளும் அவங்கக்கிட்ட அன்பாக இருக்கோம். ஒரு பெண் ஒரு ஆணிடம் இவ்வளோ அன்பாக இருக்காங்க அப்படின்னா அந்த பெண்ணை நம்ம எப்படி வச்சு பார்த்துக்கணும் நம்ம தான் டிசைட் பண்ணணுமே தவிர அப்படியெல்லாம் இல்லை. அவளோட அன்பை அப்படி காமிப்பா, பெண் அதனால் அன்பை காமிப்பா, நான் ஒரு ஆண், ஸோ என்னோடய அன்பை நான் மனசுக்குள்ளே வச்சுக்கிடுவேன், நான் அதை வெளியில் காணிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அது தவறு. வாழ்க்கை எப்போ யாருக்கு என்ன நடக்குன்றது தெரியாது. வாழ்க்கை எப்போ யாருக்கு முடியுதுன்னு தெரியல. ஸோ மனசுக்குள்ளே வச்சுட்டு எனக்கு மனைவி மேலே நான் அன்பை வெளிக்காட்டி தான் நான் காமிக்கணும்னு இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. கரெக்டு. நான் என்ன சொல்கிறேன், நம்மளோட லைஃப் எப்போ எப்படி மாறும்னு தெரியாது, யாருக்கு எப்போ என்ன நடக்குதுன்னு தெரியும். ஸோ வாழ்கிற அந்த கொஞ்ச காலமாவது நம்மளுடைய அன்பை வெளிப்படுத்தி வாழணும். அதுதான் நான் சொல்கிறேன். நம்முடைய மனைவியோ நம்முடைய குழந்தைகளோ யாராக இருந்தாலும், குழந்தைகள் அதை விட நம்முடைய மனைவி, அவகிட்ட நம்ம எப்படி அன்பாக இருக்கணும், அவளுக்கு என்ன தேவை, அவள் என்ன நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறான்னு சொல்லி நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்றது போல் நீங்கள் அந்த மனைவிக்கிட்ட சந்தோஷமாக இருக்க பாருங்கள். அதை விட்டுட்டு எனக்கு இதில் விருப்பம் இல்லை, அதில் விருப்பம் இல்லை, எனக்கு இந்த மாதிரிலாம் இருக்கிறது பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டுங்கன்னா இதை நான் உங்கள் மனைவிமார்களும் நினச்சாங்கன்னா அந்த குடும்பம் சந்தோஷமாகவே இருக்காது. ஸோ உங்களை மட்டும் விரும்புகிற பெண்கள், மனைவி, அவங்கள அவங்களுக்கு தகுந்தப்போ நீங்களும் அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கோங்க. ஓகேவா? கண்டிப்பாக ஒரு குடும்பத்தில் மனைவி ரொம்ப முக்கியம், பெண் ரொம்ப முக்கியம். அந்த பெண் மனைவியாகி ஒரு குழந்தைக்கு தாயாகி அவள் முதியவளாகி இறக்கும் தருவாய் வரை அவளுடைய கணவன் தான் அவளுக்கு எல்லாம்.